போனாலும் ரொம்ப இது இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ இப்போ எதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு தெரியும்ல, சொல்லிட்டு நாக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன பேசுறதுக்கு இருக்கு? இத்தனை வருஷம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல் ஓவர் ஒரு 10 years இருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு விழிப்புணர்வு. அவ்வளோதான். நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க பீரியட்ஸ் அப்போ? ஹவ் டு யூ ஃபீல்? ப்ளசண்டா இருக்கா, இல்ல ஆஸ் யூஷுவல் எல்லா டேஸ் மாதிரி இதுவும் ஓவர் கம் ஆயிருக்கா? எப்படி இருக்கு? என்ன மாதிரி, வேற என்ன மாதிரி பிரச்சனை? மிக்ஸ்டு தான் இது. சம்டைம்ஸ் பெயின் இருக்கும், சம்டைம்ஸ் ஓகே. ஆனா ஒரு மாதிரி இது வச்சுட்டு இது பண்றது நசன்னு ஒரு மாதிரி இதா இருக்கும். இச்சிங் இருக்கும், இரிட்டேஷன், டென்ஷன். எதை சொன்னாலும் இரிட்டேட் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு சின்ன வேலை சொன்னா கூட நம்ம கிட்ட கத்திடுவீங்க. கரெக்டா? சோ ஆனா நமக்கு பீரியட்ஸ் நல்லதா? ஓகேங்களா? எவ்ரி மந்த் நமக்கு வந்து ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுது. அதனால வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த டக்குன்னு அந்த அடுத்த நாளே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஓகேவா? அது இது இல்லாம நீங்க ஓவரால் நோட் பண்ணீங்கன்னா, லேடிஸ் வந்து ஹார்ட் அட்டாக் ஒரு போட்டோ எடுத்துதா, ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். எதனாலன்னா நமக்கு மந்த் நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதனால ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து கம்மி தான் வரும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேற இது. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், அதுல இருந்து வெளில வந்தோம்னா அப்படியே ஃப்ரீயா இருக்கும். அந்த ஒரு வீக் அப்படியே பயங்கர ஹாப்பியா போயிட்டு இருக்கும். இப்ப இந்த வலி வேதனை இதெல்லாம் இல்லாம ஒரு பீரியட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு உண்டான வலி என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்களே என்ன பேட் யூஸ் பண்றீங்க? நான் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுவேன். ஓகே. நான் ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னா, நான் எடுத்துக்கிறது வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிறதுலே அதிகமா விற்கக்கூடிய ஒரு பிராண்ட். ஓகேங்களா? இந்தியாலே பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட் அதிகமா சேல் ஆகுது அப்படின்னா தான். அதான் நான் வந்து டெமோக்கு எடுத்துட்டேன். எதுக்காகனா இந்த அதிகமா சேல் ஆகிற நல்ல பிராண்டுன்னு சொல்றதே என்ன இதுல இருந்ததுன்னா வீட்டுக்கு எப்படி இருக்கும்ன்றது நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கலாம்னு. இது பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. இப்போ ஒரு பேட் எடுத்து நீங்க ஒரு ஹேண்ட்பேக்ல போட்டு போறீங்க வெளியில போகும்போது, இது வரையும் உங்களுக்கு வந்து கிருமிகள் உள்ள போகணும். உள்ள வந்து காயின் போடுறோம், என்னென்ன குப்பை இருக்கோ அத்தனையும் நம்ம ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும். அப்ப இதுக்குள்ள வந்து கிருமிகள் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றோம்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பணியை யூஸ் பண்றோம். அப்ப அது வழியா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியா நடக்கும். இது எதுக்காக இன்ஃபெக்ஷன் பத்தியே இதுல பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 100 பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 80% பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து நமக்கு கேன்சர் பார்த்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? யூட்ரஸ், பிரஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து இதுவும் ஒரு ரீசன். இது மட்டும் ரீசன் நான் சொல்லுவேன். பட் நம்ம எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா அந்த இடத்துல நம்ம பாதுகாக்கணுன்ற இடத்துல இருக்கும் சொல்றோம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் கவருமே டோட்டலா பிளாஸ்டிக். இது மண்ணில் போட்டீங்கன்னா மக்கி போகாது. நம்ம பேட் பார்த்தீங்கன்னா டோட்டலி பயோடிகிரேடபிள். இதுல வந்து இந்த ஓப்பனிங் வந்து இப்படி ஸ்டிச்சா தான் இருக்கும். நீங்க தான் இதை ஓப்பன் பண்ணணும். அப்போ ஒரு பேட் எடுத்து நீங்க ஹேண்ட் பேக்ல போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த வகையான இன்ஃபெக்ஷன்ஸும் உங்களுக்கு போகாது, கிருமிகளுக்குமே உங்களுக்கு போகாது. சரிங்க? ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து அவுட்டர் கவர் பாத்தீங்கன்னா கிளாத் தான். ஸோ மண்ணில் போட்டீங்கன்னா டோட்டலா மக்கி போயிடும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக்கை மண்ணில் போடுறோமோ அந்த அளவுக்கு மண்ணை நம்மளே அறியாம பால் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை கோடி பெண்கள் இருக்கும். இந்த ஒரு சானிட்டரி நாப்கின் மக்கி போறதுக்கு 500 வருஷம் ஆனாலும் நடக்காது. ஏதாவது ஒரு ஃபார்ம்ல மண்ணில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன விட்டுட்டு போக போறோம்? இப்பவே நிலத்தடி நீர்லாம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படியே எல்லாம் போட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆக போகுது? ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லை. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 சிலிண்டர் 50 ml தண்ணி எடுத்துக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளான்ல விட்டுறேன். எதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளான் அப்படின்னா கொஞ்ச நேரம் அது டைம் எடுக்கட்டும் அப்சர்ப்ஷனுக்கு. நம்ம
காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மைன்றதே ரொம்ப ரேர். இன்னைக்கு வந்து தெருவுக்கு 4 ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட உணவை விட இன்னைக்கு அதிகமான கவனிச்சுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப எதுல மாறுச்சு? ஓகேங்களா? இப்ப வந்து ஆர்கானிக்ன்றீங்க, அது எல்லாமே சொல்றீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே அதிகமா பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா அந்த காலத்தை விட இந்த காலத்துல ப்ராப்ளம் அதிகம் தான் இருக்கு. அப்ப எதுல மாறி இருக்குன்னா இந்த மாதிரி சானிட்டரி நாப்கின்லயும் மாறி இருக்கு. ஓகேங்களா? ஃபுட்டுல நீங்க எவ்வளவு கவனம் எடுக்கிறீங்களோ அதே அளவு கவனம் இதுலயும் எடுக்கணும். பாத்தீங்கன்னா எதுல இருந்து லீக் ஆகுது? எக்ஸ் பிராண்ட். இதுல தான் நான் ஃபர்ஸ்ட் விட்டேன். 50 ml தண்ணி விட்டேன், இதுலயும் விட்டேன். இப்ப டச் ஃபீல் பண்ணி பாருங்க ரெண்டையுமே. எப்படி இருக்கு? இந்த ட்ரை ஃபீல் இருந்ததுன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லா வச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை இல்லை. அப்படிதான் நீங்க என்ன கொடுக்குறேன். இந்த ஃபீல் தான் நமக்கு அந்த இரிட்டேஷனை கொடுக்குது. எப்ப பாரு இதோடய நம்ம தூங்கணும், வேலை செய்யணும், எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கும் போது நம்மளால அதை முடியறது இல்லை, பேன் பண்ண முடியறது இல்லை. இதனாலதான் அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப இச்சிங் இரிட்டேஷன் தான் வருது. அதுக்கு உண்டான லேஸ் பார்த்துக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா டோட்டலா பிளாஸ்டிக். இது நம்ம ஸ்கின்ல உரைச்சிட்டே இருந்ததுன்னா எப்படி இரிட்டேஷன் இருக்கும்னு பாருங்க நீங்க. இதை விட்டு கூட நடக்கவே நமக்கு வந்து அது தொடையெல்லாம் உரிசி பிளாக்கா அந்த இதெல்லாம் ஆகிறதுக்கு கூட இதுதான் காரணம். ஓகேங்களா? அதோட நார்மலா பீரியட்ஸ் டைம்ல பாடி ஹீட்டு, அதோட இந்த ஹீட்டும் சேரும் போது நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுத்துது. இதோடைய செகண்ட் லேயர் பாத்தீங்கன்னா இது வந்து ரீசைக்கிள் பேப்பர். இந்த எடைக்கு போடுறதுல பேப்பர் அதெல்லாம் எடுத்து போய் ரீசைக்கிள் கெமிக்கல்ல ஊற வச்சு, ஏன்னா அதுல இருக்கிறதால எழுத்து டை அது எல்லாமே யூஸ் பண்ணி ஒயிட்டா கொண்டு வரதுக்கு அவன் எவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்ணுவான். அதோட இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது என்ன? டை தானே. இந்த இடத்துல டை தேவையா? துணிக்கு போட்டாலே அந்த இடம் வந்து நம்ம பிரச்சனைகள் சொல்ற கெமிக்கல் நீங்க டைரக்டா ஸ்கின்ல பட்டா நமக்கு வந்து இது வந்து ஆசன வாயில போய் எரியும். அப்போ அந்த இடம் வந்து எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும்? அது இல்லாம நீங்க எடுத்தாலும் ஒரு சென்டட் சானிட்டரி நாப்கின் வந்துருச்சு. நம்ம அந்த மற்ற இன்ஃபெக்ஷன்னால வர ஸ்மெல், அந்த கிருமிகள்னால வர ஸ்மெல்ல குறைக்கணும்னா சென்டட் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப அது எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது நமக்கு. ஓகேங்களா? இது வந்து ரீசைக்கிள் பேப்பர். செகண்ட் இது வந்து இதோட தேர்ட் லேயர். இதுல யூஸ் பண்ணிருக்க ஜெல் பாத்தீங்கன்னா சிலிகான் ஜெல் இல்லையா? இந்த அப்சர்ப்ஷனுக்காக வச்சிருக்காங்க. இந்த சிலிகான் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிளாஸ்க் எல்லாம் வாங்குங்க, குட்டி பேக்கெட் மாதிரி இருக்கும். அது வந்து ஈரத்தை அப்சர்வ் பண்றதுக்காக அது அந்த சிலிகான் தான் இதுல இருக்கு. இது எவ்வளவு கெமிக்கல்னு பாருங்களேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த சிலிகான் இதை வந்து கண்டினியூஸா இப்போ ஒரு 2 புளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் புளிக்கு பெண் புளி இருக்கு. இதை வந்து தொடர்ந்து இதை சுவாசிச்சுட்டே இருந்தா அந்த ஆண் தன்மை மாதிரி பெண் தன்மை வந்துருது, பெண் தன்மை மாதிரி ஆண் தன்மையே வந்துருது புளிக்கு. ஒரு கண்டினியூஸா ஒரு 3 months நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் போது பெண்கள் நாம இன்னைக்கு 8 வயசுல குழந்தைங்க ஏஜென்ட் பண்ணிடுது. 8 வயசுல இருந்து அவங்க வந்து ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நேச்சுரலா எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், எப்படி ஆக்டிவா இருக்கும். இப்ப பிரச்சனைகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? நம்மளுக்கும் தெரியாம டைரக்டா நம்ம வந்து இன்ஹேல் பண்ணிட்டு இருப்பாங்க தொடர்ந்து ஒரு 5 to 7 நாள். ஓகேங்களா? இது வந்து ரீசைக்கிள் காட்டன். இந்த தலைகாணி பெட் எல்லாம் வாங்கி போறாங்கல்ல, அது ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ற பஞ்சு எல்லாமே எடுத்துட்டு போய் கெமிக்கல்ல டிப் பண்ணி அதெல்லாம் ப்ளீச் பண்ணி அததான் இந்த சானிட்டரி நாப்கின்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து லீடிங் பிராண்டு இருக்கிறதுலே நல்ல பிராண்டுன்னு சொல்ற விஸ்பர்லயே வந்து அவன் வந்து 9 பேடு 90 ரூபாய் கொடுக்குறான். பியூர் காட்டன்ல நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா அஃபோர்ட் பண்ணவே முடியாது. இது வந்து பிச்சு நீங்க இப்படி தண்ணியில போட்டு கலக்குனீங்கன்னா இது கூழ் மாதிரி போகும். ஆனா நம்ம சொல்ற பேடலையும் போகாது. இப்போ பியூர் காட்டன்ல எப்படி இருக்கணும்னா தண்ணி உரியணும், இப்படி எடுத்தோம்னா தண்ணி தனியா இருக்கணும், காட்டன் தனியா இருக்கணும், கலங்க கூடாது. ஆனா இது கலங்கும். ஓகேங்களா? இது அப்சர்ஷனுக்காக அப்படியே எடுக்கிறோம் டம்ளர்ல. இதோட கடைசி லேயர் இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். இப்போ ஒரு லேயரை போட்டு ஒரு 5 நாள் இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். இந்த லேயர் எப்படி ப்ரீத் பண்ணும்? நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து எல்லா போர்ஷன்ஸும் வந்து ப்ரீதபிள் தான். அப்போ ஒரு 5 நாள் ப்ரீத்திங்கே இல்லாதனால உங்களுக்கு அந்த டைம் வரக்கூடிய பிளட் கழிவு பிளட் கிருமிகள் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு. அப்போ அது மல்டிப்ளை ஆகி வெளியில வரக்கு வழி கிடையாது. அப்ப நாங்க திருப்பி வெளியே போகுது.
அதனாலதான் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமா பெண்களுக்கு வருது. ஓகேங்களா? அது இல்லாம இந்த கம் வந்து இண்டஸ்ட்ரியல் தான். இப்ப யூஸ்வலாவே நம்ம என்ன பண்றோம்னா பேண்டிஸ் பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ்க்கு தனி பேண்டிஷ், நார்மல் டேஸ்க்கு தனி நம்ம யூஸ் பண்றது கிடையாது. யூஸ்வலா அதை யாரும் பண்றது இல்லை. ஆனா நீங்க ஸ்கின் டாக்டர் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்னர் எல்லாத்தையும் மாத்திடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம் வந்து அதுலயே ரீட்டைன் ஆயிடும். அது அப்படியே நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் அது போகாது. திருப்பி கிருமிகள் அதுல வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அதிகமா வருது. ஓகேங்களா? சோ இத்தனை பிரச்சனைகள் பார்த்துட்டோம். இந்த வலி வேதனை எல்லாம் இல்லாம ஒரு ரெமெடி சொன்னேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரை ஃபீலே தான் நாள் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் இது யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? எந்த விதமான ஒரு ஈரத்தன்மையும் இதுல இருக்காது. இந்த இது பாத்தீங்கன்னா லீக் வாஷ் 2 பக்கம் இருக்கும், லீக் ஆகாது சைட்ல. இப்போ ஒரு அத்லெட் பொண்ணு இருக்கிற அவ வந்து பீரியட்ஸ்ல நான் பீரியட்ஸ்ல இருக்கேன் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஒரு டிராபிக் போலீஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஹெவி ஒர்க்ல இருக்கவங்களாம் சொல்ல முடியாது. அந்த டைம் நம்ம பேட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லீக்கேஜ் எல்லாம் இருக்காது. நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து துணி, இந்த இதுல சர்ஜிக்கல் கிளாத் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு. அதனால வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், எந்த இச்சிங் இரிட்டேஷனும் இருக்காது, ஹீட் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் ஆனியான் ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப் தான் இதுல ஹைலைட்டே. இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுல 5 டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க ஒரு காயம் ஆயிடுது, காத்தோட்டமா வச்சு ஆறிடுன்னு சொன்னோம்ல, சொல்றோம்ல. இப்போ காட்டுல இருக்க விலங்குகளுக்கு காயம் ஆகுது, யாரும் போய் அதை வந்து கியூர் பண்றது இல்லை. ஆனா அது காத்துப்பட வச்சாலே ஆறிடுது. என்ன நடக்குதாங்க? காத்துல இருக்க ஆனியான் அந்த கிருமியும் அழிக்குது. அந்த ஆனியான் இதுல இருக்கு. இதுல வந்து ஆனியான் இருக்கு, ஃபார்ஐஆர் இருக்கு, மேக்னெட்டிக் இருக்கு, நானோ சில்வர், கைட்டின், 5 இது டெக்னாலஜி வந்து இது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்படியே டச் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆனியான் வந்து நம்ம கிருமியை எலிமினேட் பண்ணிடும். நான் மற்ற பேடு சொன்னேன், அந்த டைம் வரக்கூடிய பிளட் ஒரு டிராப்ல 107 பாக்டீரியா இருக்குன்றாங்க. அப்போ நமக்கு இப்ப நீங்க காலேஜ் போறீங்க, காலையில யூஸ் பண்றீங்க, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை உங்களால மாத்த முடியுது? அட்லீஸ்ட் இன்டர்வெல்னா லஞ்ச் அது வரைக்கும். அப்போ 4 to 5 hours ஒன்று யூஸ் பண்றீங்க. ஆனா WHO என்ன சொல்றாங்கன்னா 2 hours once உங்க பேட கட்டாயம் நீ மாத்தியே ஆகணும், அதுதான் நல்லது. ஆனா அது பாசிபிலிட்டி யாருக்குமே இல்லை. இல்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்னாலும் இப்ப நைட்டு தூங்குறோம், இந்த 2 மணி நேரம் பொழுது என்ஜாய் பார்த்து போறோமா? கிடையாது. அப்ப என்ன ஆகுது? நம்மளே அறியாம அது இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான வழியை நம்மளே பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இதனாலதான் அதிகப்படியான கிருமிகள் டெவலப் ஆகுது. உங்களுக்கு பேட் ஸ்மெல்லும் அதனாலதான் வருது. பட் நான் சொல்ற இந்த ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால 12 hours நீங்க இந்த ஒரு பேட் வச்சிருந்தா கூட எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க கர்ப்பப்பை ரொம்ப சேஃப். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நானோ சில்வர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்க எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். இது எதுக்கு சொல்றேன்னா நாள்பட வியாதி, பிசிஓடி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். அது யாரும் நீங்க அசால்ட்டா நினைக்கிறீங்க, சொல்றது கிடையாது. இந்த நார்மல் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இது எல்லாமே வந்து கியூர் பண்ணக்கூடியது இந்த பழம். ஓகேங்களா? நானோ சில்வர் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்றதுனால லாங் டிராவல் ஆயிட்டு இருந்த டிசீஸ் கூட உங்களுக்கு சரியாயிடும். இப்ப குழந்தைங்க இருக்கு, ஒருத்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்ம பேட ப்ரிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்மேஷன் நல்லா ஆக்டிவா இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இருக்கும் போது உங்களுக்கு பிளட் அந்த இப்ப இந்த மாசம் வந்து பீரியட்ஸ் ஆயிடுறாங்க, நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகும்ல, அது ஆக்டிவா நல்லபடியா ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போனாலும் பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கைட்டின் என்ன பண்ணுதுன்னா மண்ணில் போட்டா டோட்டலா மக்கி போயிடும். அதனால இந்த பேக் இப்படியே இந்த பேக் கூட நீங்க உள்ள போட்டீங்கன்னா கூட மக்கிடும். சோ மண்ணுக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. மண்ணுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காத ஒரு பொருள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இயற்கை ஏத்துக்கக்கூடிய பொருள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நமக்கும் உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பெயின் ரிலீஃப். நார்மலா ஒரு சர்ஜரியில கூட பாருங்க அந்த இது ரேஸ் கொடுப்பாங்க, ஏன்னா பெயின் இருக்கக்கூடாதுன்னு. இப்ப நீங்க அடிவேறு வலிக்குது, நம்ம பேட் யூஸ் பண்ணீங்கன்னா வலி இருக்காது. சோ எந்த இரிட்டேஷன் இருக்காது, இச்சிங் இருக்காது, வலி இருக்காது, பிராட் ஸ்மெல் இருக்காது, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. சோ மத்த நாள் எப்படி இருக்கமோ அதே மாதிரி இந்த நாளும் பாஸ் ஆகும். அப்படி இருக்கும் போது இப்போ ஒரு நீங்களே சொன்னீங்க பீரியட்ஸ் நல்ல விஷயம், ஆனா நம்ம ஒருத்தர் ஒரு உறவுக்கு வீட்டுக்கு வராங்க, நம்ம வந்து இல்ல வேண்டாம் வராதீங்க அப்படி சொன்னோம்னா வருவாங்க நமக்கு. ஆனா நல்ல விஷயத்தையே நாமளே என்ன பண்றோம், இந்த தையோ இது எப்படா நிக்கும் தெரியல, ஏன்டா அந்த பீரியட்ஸ் வருது. ஆனா நமக்கு எப்படி இயற்கையா வந்து நம்ம நேச்சர் பண்ணி நம்ம பியூபர்ட்டி ஆனமோ அதே மாதிரி மெனபாஸ் தானா முடியணும். அப்பதான் வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கோம்னு அர்த்தம். அதுல நிறைய விஷயம் இருக்கு. நீங்க வந்து கர்ப்பப்பை எடுத்தவங்களை போய் கேளுங்க, ஒரே விஷயம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வராது அப்படின்னு நிம்மதியே இருக்கிறாங்க, ஆனா ஹார்மோனா இன்பேலன்ஸ் ஆகுது, எவ்வளவு விஷயம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களால பழைய மாதிரி இருக்க முடியாது, ஒரு மீன்ஸ்க்கு இருந்துட்டே இருக்கும், எதுலயும் ஒரு நாட்டம் இருக்காது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இயற்கையா அதை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு அதுவே தானா இருக்கும். ஏன்னா பெண்களுடைய உடம்புன்றது நல்ல எப்படி சொல்றது ரொம்ப வியக்கத்தக்க இன்னோவேட்டிவ். நம்ம
சொல்றோம் இத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவன் படைச்ச ஒரு பொண்ணுக்குனே எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, யோசிங்க. நம்ம இப்ப நான் வந்து ஓ நெகட்டிவ் பிளட், என் வயித்துல ஏ பாசிட்டிவ் பிளட் அது 10 மாசம் இருந்தது இல்லையா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நீங்க ஒரு நிமிஷம் மாத்தி கொடுத்தீங்கன்னா இறந்துருவோம். எப்படி இருந்தது இது அந்த 10 மாசம் வரைக்கும்? அப்ப அதுக்கு எவ்வளவு ஹார்மோன் நமக்குள்ள வேலை செஞ்சிருக்கு, அது சஸ்டெயின் ஆகுறதுக்கு. வளர்த்து வெளியில வந்தோடனே திருப்பி என் உடம்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஏத்துக்காது. உண்மைதான். அப்ப எவ்வளவு பெரிய கிரியேஷன் தாம. ஆனா இந்த பிரச்சனைகள்னால நாம என்ன நினைக்கிறோம், எனக்கு வேண்டாம். கடவுளுக்கு அடுத்தபடியா ஒரு உயிரை சுமந்து பெக்கக்கூடிய தன்மை நமக்கு மட்டும்தான் உண்டு. இதனாலதான் இந்த பெரியவங்கள சொல்லிட்டு போனாங்க, பெண்ணா பிறக்கிறதுக்கு தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த இதெல்லாம் கேர் எடுக்காம அந்த அந்த தன்மையே குறைஞ்சு போச்சு. கரு உருவாக்கி தாங்க. இப்ப பாட்டி என்ன பண்ணிருப்பாங்க, தோட்ட வேலைக்கு போயிருப்பாங்க. தோட்ட வேலைக்கு போயிட்டு எல்லா நாளும் பண்ணிட்டு டெலிவரி அன்னைக்கு வந்து பிள்ளை பத்திட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிருவாங்க. நம்ம இப்ப என்ன பண்றாங்க, 10 மாசம் படுத்துக்கோ, எதுவுமே பண்ணாங்க, அப்படியே இரு, ஸ்பூன்ல ஊட்டுறேன், படுத்து டாய்லெட் மட்டும் இந்த சொல்லி திருப்பி போய் படுத்துக்கோ. இப்படியே பிள்ளை பெற்றது. ஆக்டிவா வேலை செஞ்சு பெற்றாதானே அந்த குழந்தை நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அதுக்கு நாம வந்து நம்ம உடம்பு எல்லா வகையிலும் பாதுகாத்துக்கணும். சரி, இது வந்து அடுத்த லேயர், 3rd and 7th லேயர். இது வந்து இதுல இருக்க ஜெல். இதுல வந்து மொத்தம் 9 லேயர்ஸ் இருக்கும் நம்ம. ஓகேங்களா? இந்த ஜெல் பாத்தீங்கன்னா இந்த சில்னஸ் தான் இருக்கும் எப்பவுமே. அந்த காட்டன் பாத்தீங்க, இந்த காட்டன் பாருங்க, இது பியூர் காட்டன். இந்த காட்டன் நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அப்படியே முடிஞ்சுட்டு தானா மிதக்கும். தனித்தனியா நீங்க எடுக்கலாம். இது வந்து இதுல இருக்கிற கடைசி லேயர். இந்த கம் பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் கம், அது இண்டஸ்ட்ரியல் கம், இது ஃபுட் கிரேட் கம். இந்த சப்போட்டா பழம், பழத்துல எல்லாம் இருக்கீங்க, அது பப்பாயா, அதுல இருக்கிற பிசின்ல இருந்து தயாரிச்சது. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிப்பா தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல இது பண்ணி பாத்தீங்கன்னா ஏர் போஸ் இருக்கும், அதனால பிரீதபிள். டோட்டலி 9 லேயர்ஸுமே பிரீதபிள். நீங்க ஒரு பேட் இப்படியே எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணி டம்ளர் ஊத்திட்டு நம்ம பேட்டை வச்சு இன்னொரு டம்ளர் மேல காமிச்சிருங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் பண்ணுங்க எக்ஸ்பிரான்ல. கண்டிப்பா அதுல வந்து ஸ்டீம் மேல வராது, நம்ம இதுல வரும். இதுதான் ப்ரூஃப். ஓகேங்களா? சோ பிரீதபிள். சோ நீங்க வச்சிருக்க ஃபீலே உங்களுக்கு இருக்காது. சோ எந்த இதுவும் காற்றோட்டமா உங்களுக்கு ஏர் போர்ஸோட இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. இதுவுமே வந்து மண்ணில் போட்டா மக்கி போற தன்மையில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா டாட் டாட்டா தெரியும் அதுல. ஓகேங்களா? இன்னொரு 50 ml எடுத்துக்கேன் தண்ணி. ஸோ 2லையுமே விட்டுடலாம். ஓகேவா? இது வந்து எக்ஸ் பிராண்ட், இது வந்து நம்ம பிராண்ட். இதுல பாத்தீங்கன்னா அப்பதான் 50 ml உரியல, இப்போ அப்படியேதான் இருக்கும். ஓகேங்களா? இது உரியாது. நம்மளது பாத்தீங்கன்னா டோட்டலா 100 ml எங்க இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. புளிஞ்சு தண்ணி தனியா ஜெல் தனியா எடுக்கவே முடியாது. இந்த சில்னஸ் தான் இருக்கும் இந்த பேட் யூஸ் பண்ணுவோம். இந்த சோள தட்டையில பண்ண இதுதான் சேஃப்டி தான். அப்படியே ஆன்டிட்ட கொடுத்துருங்க. சில்னஸ் தான் இதுல இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் 150 ml குடிக்கும். மேக்ஸிமம்ன்றது டெலிவரி எப்போ ஆகிற இது இவ்வளவுலாம் நமக்கு வந்து ப்ளீட் ஆகாது. ஓகேங்களா? சோ நம்ம பேட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளவு ஹவர்ஸ் ரிட்டைன் ஆகும்? லைக் நம்ம பேட் வச்சிருக்கோம். நான் என்ன சொல்வேன்னா, நீ 12 hours வரைக்கும் சேஃப் தான். ஆனா ஒரு துணிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்கணும்னு நமக்கு எது தெரியும். ஆனா உன்னோட கன்வீனியன்ஸ் எப்படியோ அப்படி மாத்திக்கலாம் தான் சொல்லுவேன். ஆனா 12 hours வச்சா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்கிற மேஜர்
எக்ஸ்ட்ரா ஆயிட்டு லீக் ஆகுது. அதாவது என்ன சொல்றீங்க, அதாவது இப்போ வந்து லென்த் இல்லைன்னா பின்னாடில இருந்து லீக் ஆயிட்டு நமக்கு பேட் பார்த்தேன் இப்படி நேரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நேரா இருக்கும். ஆமா, நம்மளுக்கு வந்து பேக் வைடனா இருக்கும். சோ நீங்க வந்து பேண்டீஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா நல்லா ஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் வேற பண்ணீங்கன்னா ஓகே. ஆல்சோ இப்போ இன்னொன்னு நான் நோட் பண்ணது என்னன்னா, இந்த பின்னாடி வந்து நம்ம அந்த ஃப்ரீயா இருக்கும்ல அந்த கம்ஸ் அது சப்போஸ் சரியா ஒட்டல மூவ் ஆகிடும் பின்னாடி. இதுல பின்னாடியும் ஓகே ஓகே ஓகே. பின்னாடி ஒரு விங் இருக்கு, 2 விங் இருக்கும். நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முன்னாடி ஒரு விங் இருக்கும், பின்னாடி ஒரு இருக்கும். நீங்க யூஸ் பண்ணீங்கல்ல அதை பத்தியா, இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு. சோ இது தனியா நீ ஒட்டிக்கலாம், இது தனியா நீ ஒட்டிக்கலாம். சோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த இதுல நமக்கு ஹைலைட்டா சொல்றது என்னன்னா இந்த ஸ்ட்ரிப் தான். நார்மலா நீ என்ன பிராண்ட் வாங்கினாலும் இதுல இருக்காது. நீ எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கினாலும் சரி, பெல் ஆகட்டும் பிளீஸ் ஆகட்டும் என்ன வேணா இருக்கட்டும், அது வந்து ஸ்ட்ரிப் இருக்காது. அதுல நான் வந்து செலக்ட் பண்ண இந்த ஸ்ட்ரிப் பாத்தீங்கன்னா ஹைலி கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும் எனக்கு. அதுல வந்து இருக்கு ஒரு டைப் இருக்கு. அது இது வந்து ஹைலி ஹை கவுண்ட் இருக்கிற ஆனியன் ஸ்ட்ரிப். சோ அதனால இது வந்து வாங்கி யூஸ் பண்றது சேஃப். ஓகேங்களா? சோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் தயவு செய்து ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அவேர்னஸ் மோஸ்ட் யாருக்கும் இல்ல. நான் எப்படி இதை பாக்குறேன், ஷிப்ராப்பா ஷிப்ரா. நான் வந்து மெயினா பாக்குறது என்னன்னா, எனக்கு 2 ஆம்பளை பசங்க தான். ஆனா வரப்போற பொண்ணு நம்ம பொண்ணு தானே. அந்த மாதிரி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் சொல்லணும் தான் நான் எடுத்தேன். இது பிசினஸா பாக்கல, இது ஒரு சர்வீஸா தான் பாக்குறேன். இது ஒரு 10 இயர்ஸ் ஒரு 13 இயர்ஸாவே நான் இதை டீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் என்னோட ஓன் பிராண்டிங்கா இதை நான் கொண்டு வந்திருக்கேன் ஷிப்ராண்ட. எல்லாத்தையும் கொண்டு வரேன். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அமேசான் கார என்னன்னா ஏகப்பட்ட இது ப்ரொசீஜர்ஸ்னா அதான் சொல்றேன், நம்ம ப்ரீமியம் பேக்கேஜுக்கு போகணும்னு நம்மள புஷ் பண்றான். கமிஷனும் அதிகம் அங்க. பட் ஆனா ப்ரீமியம் பேக்கேஜ் போகணும்னு அவங்க கம்பல் பண்றதுனால அது டிலே ஆகுது. பிளிப்கார்ட்ல இருக்கு, இருந்தாலும் அமேசான் போட்டுருவோம். இப்போ இருக்கு அந்த அதர் லைக் அந்த மேக்கப் பிராண்ட்ஸ் அதுல இப்போ இந்த நூவா அதெல்லாம் அதுல ட்ரை பண்ண பர்பிள் வந்து ஒரு ஹை சேல்ஸா இருக்கு. ஏன்னா அங்க ரொம்ப அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. பிளஸ் வந்து மோஸ்டா யூஸ் பண்றாங்க, அட்வர்டைஸ் நல்லா பண்றாங்க. அதுதான் அது எல்லாமே பண்ணோம்னா என்ன தெரியுமா ஆகும், இதே பிராண்டு நீ வந்து ஃபெமி வாங்கினீங்கன்னா அதை விட நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ஃபெமி வாங்கினீங்கன்னா ஒரு பேக் வந்து 250 MRP, அவன் 250க்கு கம்மி கொடுக்கறதே இல்ல. ஓகேவா? நீ தனியா நீ வந்து டீலரா இருந்தா கூட 200 கம்மி கொடுக்கறது இல்ல. ஏன்னா ஆடுக்கெல்லாம் போயிட்டு இருந்தா காசு வாங்கணும். நான் ஆடு பக்கம் போகல. ஃபியூச்சர்ல போய்க்கலாம். இனிஷியலா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலான்றதுனால தான் அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும். இப்ப அதே நான் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் காசு 180 கொடுக்குறேன். இதே நீ டிஸ்ட்ரிபியூட்டரா நீ உள்ள வந்து இன்னுமே கம்மி தான். நீ வாங்கி நீ சேல்ஸ் பண்ணும் அந்த அளவுக்கு நானும் கொடுக்கணும்ல. சோ அந்த ரேட்டுக்கு நாங்க கொடுக்கணும்னா இங்க அடக்க விலையும் அதாவது அதுக்குள்ள இறங்கினாதான் தெரியுது என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால அப்படியே இருக்கு. நான் ஒரு கிட்டுக்கு வந்து 20 பேக், 10 டே 10 நைட். டே பேக்ன்றது வந்து உனக்கு வந்து எக்ஸல் சைஸ்ல 8 பேக்ஸ் இருக்கும், டபுள் எக்ஸ்எல்ல 6 இருக்கும். ஓகேங்களா? ஆனா அதுவே நான் வந்து உனக்கு 160 கொடுத்துறேன் ஒரு பேக். ஓகேவா? இதே நான் வந்து அவங்க மாதிரி ஆடெல்லாம் கொடுத்து பண்ணோம்னா உங்களுக்கு கம்மி பண்ணிக்க முடியும். இது வந்து டபுள் எக்ஸ்எல், இது வந்து நைட்னு போட்டிருக்கேன் பாரு. இந்த சிம்பிள் இருக்குல்ல, இது டபுள் எக்ஸ்எல், இதுல 6 இருக்கும். எக்ஸ்எல் வந்து சன் சிம்பிள் போட்டிருக்கேன், அது வந்து 8 இருக்கும். அஃபோர்டபிள் காஸ்ட் தான்ப்பா. நீ மத்ததை யூஸ் பண்ணும் போது உனக்கு வந்து 10 ரூபாய்க்குள்ள வருது அப்படின்னா நீ 2 hours once யூஸ் பண்ணினா இந்த காசு வந்துடும். அதை யாரும் பண்றது இல்ல. அதே நீ இது ஒண்ணு வாங்கினாலும் இவ்வளவு நாள் அப்சர்ப்ஷனும் இருக்கும், இந்த ஃபீல் கம்ஃபர்டபிள் ஃபீலும் இருக்கும் போது நீ தாராளமா பண்ணலாம். ஓகேவா? இதான் நான் வந்து எனக்கு வந்து என்ன தேவைன்னா யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி எடுத்தாங்கன்னா ஓகே, அந்த மாதிரி வாண்டட் இருக்கு, யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஓகே.